Diwali time எல்லாரும் செம்ம பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ சிம்பிளாக அதே சமயம் ரிச் அண்ட் ஹெல்த்தியாக 2 திவாலி லட்டு பலகாரம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை நெய் உருண்டை, அப்புறம் செகண்ட் வேர்க்கடலை உருண்டை. பொட்டுக்கடலை உருண்டைக்கு 2 கப் பொட்டுக்கடலை, 1.5 2 கப் சுகர், 1 கப் கீ, 6 ஏலக்காய், அப்புறம் 4 டீஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். பொட்டுக்கடலையை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது, நல்ல ஸ்மெல் வரும் அண்ட் லைட்டாக கலர் இப்படி சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த ரெசிபிக்கு 4 டீஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் தான். பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, வால்நட், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் தான் இதில் இருக்குது. பவுடர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 month வரைக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது எந்த கப்பில் பொட்டுக்கடலை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் சுகர் 1.5 கப் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 6 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணணுமா, வெல்லம் யூஸ் பண்ணக்கூடாதா, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாதான்னு நினைக்கிறீங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஐட்டமுக்கு இந்த டைப் ஆஃப் இனிப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த பொட்டுக்கடலை உருண்டைக்கு ஒயிட் சுகர் தான் பெஸ்ட் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஒன்றும் ஸ்வீட்ஸ் டூ மச்சாக சாப்பிட போகிறது இல்லையா? ஸோ இட்ஸ் டோட்டலி ஃபைன். டு பி ஃப்ராங்க், எல்லா இனிப்பும் சுகர் தான் பாஸ். ஓகே, இப்போ அதே மிக்சர் ஜாரில் பொட்டுக்கடலையும் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பட் சூடாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த 2 பவுடரையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு கலரும் சேர்ந்து ஒரே கலராக தெரிகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கையில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஆக்சுவலி இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கப் பொட்டுக்கடலை அண்ட் 1.5 கப் சுகர் எடுத்திருக்கோம். இதுக்கு 1 கப் நெய் கரெக்டாக இருக்கும். 1 கப் நெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூடாக இருக்கோ அவ்வளோ நல்லா அது உருண்டை பிடிக்க வரும். இப்போது சூடு பண்ணின நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். நெய் சூடாக இருக்கும்போதே நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிடுங்க. ஸோ தட் சாப்பிடும்போது ஃபர்மாக உதிராமல் இருக்கும். ஒரு ரவுண்ட் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிட்டிங்க. அகெயின் நெய் ஊற்றணும் அப்படின்னா மறக்காமல் நெய்யை திருப்பி சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 40 மீடியம் சைஸ் பால்ஸ் கிடைக்கும். இப்போது இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டு ஒரு 5 minutes ஓப்பனாக இருக்கட்டும். ஏதாவது சூடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆறிடட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பர் ஹெல்த்தியான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பண்ணுறனால 20 to 30 days வரைக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வேர்க்கடலை உருண்டை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பண்ணை விட இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இதில் நெய்யும் இல்லை, ஒயிட் சுகரும் இல்லை, வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப் வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்கின் ப்ரௌன் ஆகும் அண்ட் நல்லா அந்த வெடிக்கிற சவுண்ட் வரும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 minutes ஆற விட்டுருங்க. இப்போ இதோட தோலை ரிமூவ் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம கையில் தானே பண்ணுவோம் தோல் ரிமூவ் பண்ணுறது. அதுக்கு பதிலாக ஒரு கிளாத் கவரில் போட்டு கீழே தரையில் நல்லா தேய்ச்சா ஈஸியாக தோல் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அதை சலிச்சிடலாம். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லுங்கள். இப்போது இந்த வேர்க்கடலைலாம் அரைச்சிடலாம். பல்ஸில் ஒரு 4 to 5 times போட்டால் இந்த மாதிரி
உதிரி உதிரியாக வந்துடும். இதுதான் கரெக்ட் டெக்ஸ்சர். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மொத்த கிரவுண்ட்நட்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லமையும் அரைக்கணும். நம்ம எவ்வளோ கப் கடலை எடுத்துருக்கோமோ அதே நம்பர் ஆஃப் கப்ஸ் வெல்லம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் 2 கப் கடலை எடுத்தனால 2 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். இதையும் பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடலை உருண்டையில் நம்ம கீ ஆர் ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் கிரவுண்ட்நட்லேருந்து வர்ற மாய்ஸ்சர் அண்ட் இந்த மண்டை வெல்லம் யூஸ் பண்ணுறோம்ல, இதிலேருந்து வர்ற மாய்ஸ்சர், அவ்வளோதான். ஸோ இந்த 2 மாய்ஸ்சர் தான் இந்த உருண்டைக்கு வந்து ஷேப் கொடுக்க போகுது. நம்ம கடையிலலாம் ஜாகரி பவுடர்னும் கிடைக்குதுல்ல, அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த வெல்லம் பதிலாக அந்த ஜாகரி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ மாய்ஸ்சர் இருக்காது. ஸோ உருண்டை பிடிச்சிங்கன்னா ட்ரையாக இருக்கும் அண்ட் உருண்டை பிடிக்க வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மண்டை வெல்லமே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. கிரவுண்ட்நட்னால சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ பெரிய பால்ஸ் வேணால் சின்ன சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க. டப்பாவில் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. ஸோ டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டூஸை ஸ்டோர் பண்ணிடலாம். இதுவுமே தாராளமாக 20 days வரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்ஸ் பண்ண போகிறீங்க ஆர் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். See you with another useful video. Tata! Happy Diwali!